வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன தெரியுமா? தோசை பீஸா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பீஸா தோசைக்கு நான் தோசை மாவு எடுத்திருக்கேன். தோசை மாவு ஊற்றிட்டு அது தின்னாகவும் இருக்கக்கூடாது, தடியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ தோசை வெந்துடுச்சு. இப்போ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஆனியன் போட்டுக்கலாம். அடுத்தது நான் கேப்சிகம் போட்டுக்க போறேன். அடுத்தது டொமேட்டோ போட்டுக்கலாம். அடுத்தது சீஸ் போட்டுக்கலாம். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ தோசை பீஸா ரெடி. நித்தின் தோ பாரு, பீஸா தோசை ரெடி. இதை எடுத்துக்கோ. என்னக்கா ஸ்மூன்லேயே கொடுத்துற? தட்டில் வச்சு கொடுக்க முடியாதா? நல்லா சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா கிரன்ச்சியாக இருக்குக்கா. ஆமாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். பாய். அக்கா இன்னொரு தோசை கிடைக்குமா?